ஹாய் ஹலோ வெல்கம் டு எம்ஆர்எம்எஸ் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இந்த மேட்ச்சு புயா வச்சுருப்போம் 3-1 சாரி 4-1 பாருங்கள். லாஸ்ட் ரவுண்டை மாட்டி ஏஸ் வச்சுருப்பேன். இப்போ இந்த ரவுண்டு ஏறி போவோம் பாருங்கள். நினைப்பேன் இவர் தமிழ் பிளேயர் தான், ஜிவி ராக்கி. இவர் ஏறி போய்ட்டு அங்கே செத்துருவார் பாருங்க. இப்போ அதான் இவர் காலி ராக்கி. இப்போ நான் ஏறி போய்ட்டு அவனை அடிப்பேன் பாருங்க. அவனுக்கு கில்லு கன்ஃபார்ம் பண்ணுறோம். அதுக்குள்ளேயே பின்னாடி இந்த ஒருத்தன் இது போட்டுருவான், அந்த இது பேர் தாங்க என்னதுன்னு தெரியல, கிரேனைட் பேர். இப்போ இங்கே ஒருத்தன் நினைப்பான், அவனே வச்சிருவான் பாருங்க. மேலே ஏறி மெடிக்கெட் பண்ணுப்பேன், அப்புறம் கீழே ஏறுவான் பாருங்க. அங்கே எதிர்க்க இருப்பான். இன்னும் ஒருத்தன் தான் இருப்பான். இப்போ நான் ஏறி போயிடுவேன் பாருங்க. இந்த இடத்துல ஜோன் வந்துடும். வீடியோ இப்போ சீக்கிரமாக வந்துடும் பாருங்கள் இனிமேட்டு. ஏன்னா நான் வீடியோ எடிட் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குறேன். நைட்டில் போட முடியல, அதனால் காலைல போட்டுருவேன் வீடியோ. இப்போ பாருங்கள் ஏறி வரானா, இந்த கில் நான் தான் அடிப்பேன் பாருங்கள். இப்போ எடுலாம் அவள் தான் இஷ்டம் பாருங்கள். இந்த மேட்ச்சு இப்போ இப்போ ஒரு ரவுண்ட்லேயும் 3 கில் வச்சுருப்பேன். இப்போ பாருங்க ஏறி போவேன். இந்த ரவுண்டில் இந்த நாக் பண்ணிட்டுருவானுங்க. என் டீம்மேட் வந்து டிமிட்ரி போட்டு ரிவ்யூ பண்ணுறது பாருங்க. இந்த இடத்துல அதுக்குள்ளேயே 2 பேரும் வந்துட்டு போனுங்க. ஒருத்தங்க 48, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபுல் டேமேஜ் வாங்குவானுங்க பாருங்க 2 பேரும். 2 பேரும் ஃபுல் டேமேஜ் வாங்குவானுங்க பாருங்க. இப்போ ஏறி வருவானுங்க, அதனால் நான் தப்பிச்சு ஓடி வந்துடுவேன். இப்போ இந்த சைடில் போயிடும் பாருங்க, அவனுங்க போயிடும். இப்போ ஏறி அடிப்பேன் பாருங்கள். என்ன வச்சுருவானுங்க, நான் உட்காந்துட்டு மெடிக்கெட் போடுவேன். இப்போ கீழே கிட்டுவேன். இப்போ மெடிக்கெட் போட்டு ஓட்டுருவான் பாருங்கள். அங்கே அவன் இறங்கும் போது இல்லை, இதுவாக இறங்கும். நான் தான் சரியாக இது பண்ண மாட்டேன், அடிச்சிருக்க மாட்டேன். இப்போ என்ன வச்சுருவான் பாருங்கள். ஒரே 36 டேமேஜ் தான் விழுந்திருக்கும் அவனுக்கு. நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கள், பார்த்துனே இருப்பேன், கீழே இறங்குவோம். இப்போ சரியாக இதுவாக இருக்காது. இப்போ வெறும் 36 டேமேஜ் தான், அதுக்குள்ளேயே என்ன நாக் பண்ணுறோம். என் டீம்மேட் வந்து என்ன ரிவ்யூ பண்ணுவார், அவரும் நாக் ஆயிடுவார். இப்போ டிமிட்ரி போட்டாரா, நான் ரிவ்யூ ஆயிடுவேன். அதுக்குள்ளே பின்னாடி திரும்பி அவரை வச்சுருவார். ரவுண்டு வின்னு.
இந்த ரவுண்டில் நான் டபுள் கில்ல வச்சுருப்பேன் பாருங்கள். 2 கிலோ வச்சுருப்பேன். 2 கிலோ 3 கிலோ வச்சுருப்பேன் பாருங்கள். ஏறி போவேன். இப்போ கிரேனேட் போடுவேன், ஆனால் அங்கே இருக்க மாட்டாங்க. பின்னாடி வரானான்னு பார்ப்பேன். பின்னாடி வரமாட்டேன். இப்போ அதுக்குள்ளேயே என் டீம்மேட்டு போய்ட்டு ரிவ்யூ பண்ணுறாரு அவர். இப்போ இந்த இடத்துல நான் அடிப்பேன் பாருங்கள். ஃபுல் டேமேஜ் விழாங்க அவனுங்களுக்கு. எல்லாருக்குமே ஃபுல் டேமேஜ் விழும், ஆனால் எவனுமே சாக மாட்டானுங்க. இப்போ மறுபடியும் அவனுக்கு டேமேஜ் விழும் பாருங்கள். வருவானா, இங்கேயும் டேமேஜ் விழும், இங்கேயும் சாக மாட்டான். இப்போ என் டீம்மேட்டு நல்ல ஊசிகள் அடிப்பார் பாருங்கள். இப்போ ராக்கின்றவர் இப்போ அடிப்பேன் பாருங்கள். இப்போ ஊசிகள் இப்போ கீழே இறங்கி போவோம் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல 2 கிலோ அடிப்பேன். 2 கிலோ 3 கிலோ அடிப்பேன் பாருங்கள். 3 பேர் 2 கிலோ அடிப்பேன் பாருங்கள். இவன் நாக்கு. இப்போ இவனும் நாக்கு பாருங்கள். அவ்வளோதான், செத்துட்டான். அடுத்த ரவுண்டு தோற்றுருவாங்க. மெடிக்கேட் போடாமல் போய்ட்டு அடிச்சிடுவோம் பாருங்கள். இந்த ரவுண்டு லாஸ்ட்டு ஜெயிக்கிற வரைக்கும் போயிடுவோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒரு ரவுண்டில் தோற்றுருவோம். எனக்கு ஹெச்பி இருக்காது, அதனால தோற்றுருவோம். இப்போ மேலே ஏறி போவோம் பாருங்கள். இப்போ ஒரு எனிமி வருவான் பாருங்கள். என்ன கீழே சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா கீழே இங்கே குளோவல் போடும். இப்போ இங்கே வருவான். இப்போ இங்கே அழுத்திடுவேன். இப்போ அங்கே வந்து கிரேனேட் போடுவானுங்க பாருங்கள். அங்கே தான் ஒருத்தன் அங்கறான். இப்போ அங்கே ஒருத்தனுக்கு இது கிரேனேட் போடுவேன் பாருங்கள். அந்த ட்ரிபிளாக வளமே அந்த கிரேனேட் பாருங்கள். இதோ இப்போ இது போடுவோம் பாருங்கள். பேரி போவோம் பாருங்கள். பேர் போயிடுவானா. இங்கே ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு ஃபுல் டேமேஜ் கொடுப்பான் பாருங்கள். ஆனால் தப்பிச்சு அப்படியும் ஓட்டுருவான் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல குளோவில் வச்சுன்னு போகிறதுக்குள்ளே அவன் இங்கே காணா போயிடுவான். டீம்மேட்டு 3 பேரையும் நாக் பண்ணுறானுங்க. நான் ஒரு ஆள் தான். இப்போ பாருங்கள். என் டீம்மேட் எங்கெங்கன்னு தெரிஞ்சப்போ அதுக்குள்ளே செத்துருவார். இப்போ இந்த இடத்துல ஏறிப்பவன் இந்த இடத்துலங்க செத்துருவேன் பாருங்கள். இந்த இடத்துல ஒளிஞ்சு நின்று எப்படி அடிப்பானுங்க பாருங்கள். அவன் ஒருத்தன் தான். இப்போ அடிப்பான் பாருங்கள். மெடிக்கிட்டே படாமல் அடிப்பான் பாருங்கள். ஹெட்டு உள்ளான்னு பார்ப்பான், ஆனால் ஹெட்டு உள்ளாது. ஸ்கேர் வச்சு அழுத்திடுவான். அவ்வளோதான், எந்த ரவுண்டு ஜெயிச்சிருவோம். இந்த லாஸ்ட் ரவுண்டில் தான் ஏஸ் வச்சுருப்பேன் பாருங்கள். 4 பேர். இப்போ ஏறி போவோம் பாருங்கள்.
போட்டு பைசனுவாங்க. இந்த சைடில் போகும்போது ஒருத்தர் அடிச்சிருவான். என் டீம்மேட்டு ராக்கின்றவர் வந்து ரிவ்யூ பண்ணுவார் பாருங்கள். நான் க்ளோவல் போட்டு தான் செத்துருப்பேன். பாருங்கள், க்ளோவல் போட்டு செத்துருவான் பாருங்கள். இப்போ இங்கே ஏறுவேண்ணா, இங்கே உட்காருவேண்ணா, அப்படியே இறங்கி இப்போ ஏறி போவான் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல அடிச்சிருவான் பாருங்கள். அதுதான் என் டீம்மேட்டை வந்து இப்போ ரிவ்யூ பண்ணுவார். இப்போ நான் ஏறி போய்ட்டு முன்னாடி க்ளோவல் போடுவேன். அதுக்குள்ளேயே அவரை வச்சுருவார். அவரை நான் ரிவ்யூ பண்ணுவேன். இப்போ அவனை அடிச்சிடுவான் பாருங்கள். சுற்றி முற்றி அடிப்பானுங்க, ஃபுல் டேமேஜ் ஆகிடும். இப்போ மெடிக்கல் சுற்றின்னு போய்ட்டு அடிப்பேன் பாருங்கள். இப்போ இங்கே ஒருத்தனா, இங்கே ஒருத்தன், இப்போ அங்கே ஒருத்தங்கிறான் பாருங்கள். அவனுக்கு சரியான டேமேஜா. இப்போ அவனை நான் தான் அடிப்பேன் பாருங்கள். இப்போ நாக்கு இப்போ மேலே ஏறி போவான் பாருங்கள். அந்த இடத்துல க்ளோவல் போட்டு தடுத்துருவான். நான் செத்துருவேன். ஆனால் அப்படியே க்ளோவல் மாரின்னு போவேன். ஜோனுக்குள்ளே பூந்து அடிச்சிடுவேன். மேலே என் டீம்மேட் ஆச்சுன்னா போவேன் பாருங்கள். இந்த ஷிஃப்ட்டை விட்டு நான் அந்த ஷிஃப்ட்டில் பார்ப்பேன். அந்த சைடில் இருக்கிறான்னு நினச்சிங்க. இப்போ 50 டேமேஜ் விழும் பாருங்கள் ஜோனுக்குள்ளே போய்ட்டு வரதுக்கு. அதுதான் இன்னும் ஒரு கிலோ ஏசு. இந்த இவனை நான் தான் அடிப்பேன் பாருங்கள். இப்போ அதுதான் ஏசு. பூயா.